மின் சிகரெட்டுகள் வைத்திருப்பதும் பயன்படுத்துவதும் சட்டப்படி குற்றம். எனினும் இவற்றை பலரும் பயன்படுத்துகின்றனர். அதில் சுமார் 1/3 18 வயதுக்கும் குறைவான இளையர்கள். சட்டதிட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் மக்கள் ஏன் மின் சிகரெட்டுகளை நாடுகின்றனர்? வேப் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். நான் வேப் பண்ணது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. என்னை பார்க்கவே தெரியாது. கிட்டத்தட்ட 1 மணிக்கு இந்த மின் சிகரெட்டுகளை வாங்க நான் முயற்சி செஞ்சேன். மணி 1:07 ஆகுது. என்னென்ன ஃப்ளேவர்ஸ் கிடைக்குது, இதை எப்படி வாங்கலாம், அது மட்டும் இல்லாமல் போஸ்டல் கோட் வரைக்கும் அவங்க கேட்குறாங்க. கிளாஸ்ல கூட வேப் பண்ண யாருக்கும் தெரியாது. நான் ரொம்ப வேப் பண்ணி கடைசியில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். அப்போலேருந்தே நான் வேப் பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன். மின் சிகரெட்டுகள் நம் அடுத்த தலைமுறை இதற்கு அடிமையாகாமல் இருக்க என்ன செய்யலாம்? நான் 21 வயசுலேருந்து சிகரெட் அடிக்க ஆரம்பித்தேன். நாள் போக வேப் வந்தது. சிகரெட்னால் நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நம்ம அடிக்க முடியும். ஆனால் வேப் ஆஃபீஸ் டாய்லெட்டில் கூட நம்ம அடிக்கலாம். சிகரெட்டாக இருந்திருந்தால் ஒரு நாளுக்கு ஒரு 2 ஸ்டிக் இல்லை 3 ஸ்டிக் தான் நான் அடிப்பேன். ஆனால் வேப் ஒரு நாளுக்கு ஒரு 50 to 60 பாஃப்னாச்சும் நான் அடிப்பேன். இப்படியே ஒரு 5 இயர்ஸ் நான் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். போன வருஷம் திடீர்னு எனக்கு ஒரு பயங்கரமான நெஞ்சு வலி, ஹார்ட் அட்டாக் தான் நினச்சி நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் அடித்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். டாக்டர் செக் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க எனக்கு லங்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு. லிஃபாய்ட் நிமோனியா காய்ச்சல் மின் சிகரெட்டுகளில் இருக்கும் ரசாயனத்தை நுகரும்போது அது நுரையீரலில் தேங்கிவிடக்கூடும். அதனால் நுரையீரலில் வீக்கம் ஏற்படலாம். அப்போ டாக்டர் கேட்டார், நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு. இது இலீகல் இல்லை, அதனால் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எந்த ஹிஸ்ட்ரியும் இல்லாமல் லங்ஸ் இன்ஃபெக்ஷன் வருது, ஸோ அது வெயிப்னாலியாக இருக்கலான்னு டாக்டர் சொன்னார். எனக்கு அந்த நெஞ்சு வலி நான் வாழ்க்கையிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு வலி. அந்த வலி நான் நினச்சேன் திஸ் தி எண்ட்னு நினச்சேன். Both my lungs have collapsed, presumably due to vaping. வேப்னால் இறந்து கூட போயிடலாம், த்ரோட் கேன்சர் வரும். இது எல்லாமே நான் வெளியூரில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கே அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தபோது நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்போலேருந்து நான் வேப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுதான் வேப் என்று அழைக்கப்படும் மின் சிகரெட். இதில் நிரப்பப்படும் ரசாயனங்கள் பல சுவைகளில் கிடைக்கிறது. பீச் டீ, யாக்கோட், ரைபீனா, வாட்டர்மெலன், மாம்பழம், ஏன் காஃபி சுவையில் கூட ரசாயனங்கள் உள்ளன. இதை நுகரும் போது ஒரு குறிப்பிட்ட சுவையை உணர முடியும். சுவையை ருசிக்க ஆசையாக இருக்கலாம். ஆனால் மின் சிகரெட்டை வைத்திருப்பதும் பயன்படுத்துவதும் சிங்கப்பூரில் குற்றம். பிடிபட்டால் 2000 வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படலாம். எனினும் சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 7900 பேர் மின் சிகரெட் சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்காக பிடிபட்டனர். இந்த எண்ணிக்கை 2020ஆம் ஆண்டை காட்டிலும் 5 மடங்கு அதிகம். சட்டவிரோதம் என தெரிந்தும் இன்னும் ஏன் இவர்கள் மின் சிகரெட்டுகளை புகைக்கின்றனர்? இவர்கள் இந்த பழக்கத்தை தொடங்க என்ன காரணம்? பதிலை தேடும் முயற்சியில் இறங்கினேன். மின் சிகரெட்டுகளை புகைக்கும் 2 இளையர்களிடம் பேசப்போகிறேன். இவர்கள் தொலைக்காட்சியில் இடம்பெற விரும்பாததால் தொழில்நுட்பத்தின் உதவியை நாடினேன். ஹலோ, ஹாய். Hello, I'm good. சரி, சொல்லுங்க ராஜ், நீங்க எப்ப மின் சிகரெட்டுகளை புகைக்க ஆரம்பிச்சீங்க? 12 வயசுல எனக்கு கூட்டாளி எனக்கு சிகரெட் பழகி விட்டார். அதுக்கப்புறம் 14 வயசுல இது அடிச்சு பாரு, ஒரு ஃப்ளேவர் இருக்கும், வாயில் ஸ்ட்ராபெரி, டபுள் மேங்கோ அந்த மாதிரி ஃப்ளேவர் இருக்கும்னே பழகி விட்டார். நான் 18-19 வயசில் இருக்கும்போது வெயிட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா டியூரிங் அந்த டைம் நான் சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வீட்டுக்கு போனால் அப்பா கண்டுபிடிச்சாரு, ஏன்னா அவரும் ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்ட் வேப் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. இது ஸ்வீட்டாக இருக்கும், என் ஸ்மெல்லும் அவ்வளவா வராது அப்படின்னு. ஒரு சில ஸ்மெல் ஒரு கேர்ள் கிட்டேருந்து வரும்போதே அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா அந்த பெட் ஸ்மெல் இருக்கும். ஸோ எங்கேயாச்சும் போனால் கண்டுபிடிச்சிருவாங்க. அதே வேப்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் வராது. அடித்தாலும் யாருக்கும் அவ்வளோவா தெரியாது.
சிகரெட் இப்போ வாங்குறது வந்து 12 வரி. ஆனால் வேப் வந்து 20 தான். வெயிட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நான் யூஸ்வலி தூங்குறதுக்கு முன்னாடி நான் சார்ஜ் போட்டுருவேன். அது ஒரு 4 days வந்து தாங்கும். மின் சிகரெட் எப்படி இயங்குகிறது என்பதை பார்ப்போம். மின்கலன், ரசாயன பெட்டி, கம்பி வடம், இப்படி இதில் 3 பாகங்கள் உள்ளன. இந்த பொத்தானை அழுத்தும் போது மின்கலன் கம்பி வடத்தை சூடாக்கும். வெப்பம் கூடும்போது ரசாயனம் வாயுவாக மாறும். எங்கெல்லாம் வேப் பண்ணுவீங்க? ஒரு சும்மா இருக்கும்போது ஆக்சுவலி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். நான் வந்து வீட்டில் அடிப்பேன். லைக் சாப்பிட்டா அப்புறம் இல்லை ஸ்கூலில் ஏதாச்சும் டாய்லெட் பிரேக்ஸ் வந்துச்சுன்னா நான் வெயிட் பண்ணுவேன். என்னோட காசும் பின்னாடி அடிப்பேன். டீச்சர் அது பாடம் கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் அது பின்னாடி லைட் அதை அடிச்சுட்டு திருப்ப உள்ள புகையை ஊதிட்டு மூடிடுவேன். ஓ, அப்ப நீங்க வகுப்பு நடந்துட்டு இருக்கப்ப வேப் பண்ணுவீங்க? ஆமாம். அப்ப ஆசிரியர் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? டீச்சர் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நான் பைக்கில் வந்து புகையை ஊதிடுவேன். ஸோ அந்த புகை வந்து வெளியே தெரியாது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிங்கப்பூர்ல இந்த மின் சிகரெட்டுகளை பயன்படுத்துறது சட்டவிரோதம் அப்படின்னு? தெரியும். அப்படி இருந்தும் எப்படி வாங்குவீங்க? என்னோட ஃப்ரெண்ட் வந்து டெலிகிராம் ஆப் மூலயமா பயன்படுத்தி வாங்குவாங்க. நான் வந்து டைரெக்டாக வாங்க மாட்டேன். நான் என்னோட கூட்டாளி வந்து எனக்காக வந்து ஆர்டர் எடுத்து வாங்க வந்தேன். ஏன்னா டெலிகிராமில் வந்து நிறைய குரூப்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த லிஸ்ட் அனுப்பிவிடுவாங்க ஃப்ளேவருக்கு. டெலிவரி யூஸ்வலி வந்து ஒரு 1 day இல்லை அடுத்த நாளே வந்து கொடுத்துருவாங்க. டெலிகிராம் செயலி இதுவே பெரும்பாலோர் மின் சிகரெட்டை வாங்கும் தளமாக உள்ளது. கருவியை விற்கும் தளத்தில் எத்தனை பேர்? 18 வயதுக்கும் குறைவானவர்களுக்கு மின் சிகரெட் விற்கப்படாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இணைய உலகில் அது சாத்தியமா? இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணிக்கு இந்த மின் சிகரெட்டுகளை வாங்க நான் முயற்சி செஞ்சேன். மணி 1:07 ஆகுது. என்னென்ன ஃப்ளேவர்ஸ் கிடைக்குது, இதை எப்படி வாங்கலாம், அது மட்டும் இல்லாமல் போஸ்டல் கோட் வரைக்கும் அவங்க கேட்குறாங்க. இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள ரொம்ப சுலபமாக மின் சிகரெட்டுகள் கிடைக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இது போன்ற உரையாடல் குழுக்கள் முடக்கப்பட்டாலும் புது புது குழுக்கள் தோன்றத்தான் செய்கின்றன. வித்தியாசமான வடிவத்தில் கருவிகள் விற்கப்படுவதால் இவற்றை எளிதில் கண்டுபிடிக்கவும் முடிவதில்லை. சிகரெட் பெரும்பாலும் ஒரே வடிவத்தில் தான் இருக்கும். ஆனால் மின் சிகரெட் அப்படி இல்லை. இதை பார்த்தால் சாதாரண ஹைலைட்டர் பேனா போல தெரியலாம். ஆனால் இது ஒரு மின் சிகரெட். இப்படி நாம் வழக்கமாக பயன்படுத்தும் பொருள்கள் வடிவத்தில் மின் சிகரெட்டுகள் கிடைக்கின்றன. இதனால் இவற்றை மறைமுகமாக பயன்படுத்த முடிகிறதா? அதை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு குட்டி சவால். மாணவர்கள் வழக்கமாக பயன்படுத்தும் மேசை இது. இங்கு 10 மின் சிகரெட்டுகளை மறைத்து வைத்துள்ளேன். பெற்றோரால் இந்த கருவிகளை எளிதில் கண்டுபிடிக்க முடியுமா? பார்க்கலாம். இதெல்லாம் மின் சிகரெட்டு நினைச்சு கூட பார்க்கல. பத்து கருவிகள், 3 நிமிடம் அவகாசம். வீட்டில் இருக்கிற நம்ம ஸ்டடி டேபிள் மாதிரி தான் இருக்கு பார்க்க. நாம் தினமும் பயன்படுத்தும் பொருள்கள் மத்தியில் மின் சிகரெட்டுகளை கண்டுபிடிக்க முடியுமா? பொருளின் வடிவம், வாசனை, இப்படி பல வழிகளில் கருவிகளை கண்டுபிடிக்க முயன்றனர். மின் சிகரெட்டுகளின் தோற்றம் சாதாரண பொருள்களைப் போலவே இருப்பதால் பெரும் குழப்பம். எதை பார்த்தாலும் சந்தேகமா. நான் யூஸ் பண்றேன் ஹைலைட்டர். அப்படியா? கரெக்ஷன் டேப். இது ஏதோ ஒரு டேப். பெற்றோர் கண்டுபிடிக்க தவறியதை பிள்ளைகள் கண்டுபிடிப்பார்களா? முயற்சி பலனளித்தது. Listen for sure. பெரும்பாலான கருவிகளை கண்டுபிடித்து விட்டனர். கண்டுபிடிக்க தவறியவை: 1. வாகன வடிவில் உள்ள மின் சிகரெட். கார் தானே? மற்றொன்று கடிகாரம் போல் தோற்றமளிக்கும் இந்த மின் சிகரெட்.
அப்படியா? ஐயோ. வாட்ச் நினச்சேன், ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான பொருட்கள் உங்கள் வீட்டில் உங்களுடைய மக்களுடைய மேசையில் இருந்தாக்க இது மின் சிகரெட் அப்படின்னு உங்களுக்கு தோணுமா? கண்டிப்பாக இல்லை. டெஃபினெட்லி கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஏன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே ஒரு பேனா, ஒரு ஹைலைட்டரோ இல்லை ஏதோ ஒரு கரெக்ஷன் டேப் மாதிரி தான் தோணும் இல்லையா? கொஞ்சம் கடினம் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்க வேப் மாதிரியே இல்லை, ரொம்ப எவ்ரிடே ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து உங்களுடைய பள்ளியில் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இந்த மின் சிகரெட்டுகள் பயன்படுத்துகிறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் இருக்காங்க. சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் யூனிஃபார்மில் வேப் பண்ணுறது பார்த்துருக்கேன். யூனிஃபார்ம் போட்ட பசங்களை, தட் மீன்ஸ் யங்கர் தென் மீ, அவங்க வந்து ஸ்டேர்கேஸ் அந்த மாதிரி மறைவான இடத்துல நின்று வேப் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். இப்போ என்னோடய பாலியில் கூட டியூரிங் த லெசன் ஹாஃப்வே த்ரூ டாய்லெட்க்கு போகும்போது கையில் இப்படி மறைச்சிட்டு இப்படி கவர் பண்ணிடுவாங்க. தென் தே வில் ஓப்பன், தே வில் டூ தீஸ் அண்ட் தென் தே வில் பி ஸ்மோக். சரி, இப்போ வந்து சிகரெட்டுகள், மின் சிகரெட்டுகள், இது ரெண்டில் வந்து எது வந்து இன்னும் ஹார்ம்ஃபுல் நினைக்கிறீங்க, இன்னும் வந்து தீயது அப்படின்னு? போத் ரொம்ப ஹார்ம்ஃபுல் தான், ஆனால் இன்னும் சிகரெட்ஸ் ரொம்ப ஹார்ம்ஃபுல் நினைக்கிறேன். மின் சிகரெட்டுக்காக இருக்குல்ல, அந்த பழைய ஒரிஜினல் சிகரெட்ஸ் இருக்குல்ல, அது உண்மையிலுமே ரொம்ப டேஞ்சர். சிகரெட், மின் சிகரெட் இரண்டும் உடலுக்கு கேடு ஏற்படுத்துகின்றன. ஆனால் இவற்றுள் சிகரெட்டே மிகவும் ஆபத்தானது, இப்படித்தான் சிலர் நினைக்கிறார்கள். இது உண்மையா? சுமார் 6000 சிங்கப்பூரர்கள் இடையே நடத்தப்பட்ட ஆய்வொன்றை பார்ப்போம். ஒரு வாரத்தில் புகைக்கப்படும் சிகரெட்டின் எண்ணிக்கை கடந்த ஈராண்டுகளில் வெகுவாக குறைந்துள்ளது. எனினும் மின் சிகரெட்டின் பயன்பாடு சற்று உயர்ந்துள்ளது. சிகரெட் பழக்கத்திலிருந்து விடுபட மின் சிகரெட்டை புகைக்க தொடங்கியதாக ஆய்வில் பங்கெடுத்தவர்கள் சொல்கின்றனர். இது சாத்தியமா? அதிகமானோர் மின் சிகரெட்டுகளை புகைக்க இதுதான் காரணமா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, சிகரெட் குடிக்கிறதுனால வந்து ஆபத்து ஏற்படும், அதனால் வந்து வேப்பிங்கில் போனாக்கா அவ்வளோவா நமக்கு ஆபத்து ஏற்படாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இரண்டையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும் போது இரண்டுமே ஆபத்தான ஒரு விஷயம் தான். அதனால் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. டூரிங் கோவிட் டைமில் வந்து ஒரு கிளைண்ட் நான் வந்து கவுன்சில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து அவருக்கு வந்து டூரிங் செஷன்ஸில் வந்து அவருக்கு பேனிக் அட்டாக் ஆரம்பிச்சிட்டு. ஸோ எதனால் ஆரம்பிச்சதுன்ட்டுன்னு, ஏன்னா அவருக்கு எந்த ஹிஸ்ட்ரியும் இல்லை, பேனிக் அட்டாக் ஹிஸ்ட்ரியே கிடையாது. அப்புறம் விவரமாக நான் வந்து டீப்பாக நான் உள்ளே கேட்கும் போது அவர் சொன்னார் வேப் எடுத்தேன்னு சொன்னார். அப்புறம் நான் ரிசர்ச் பண்ணும்போது தெரிய வந்தது, அந்த வேப்பிங்கில் வந்து சர்டன் காம்போனன்ட்ஸ் மெக்கானிக்கல் இருக்கிறதுனால அது லங்ஸில் வந்து அது பாதிப்பு ஏற்பட்டும், அந்த பிரெயின்லேயும் அவங்களுக்கு சைக்காலஜிக்கலி வந்து ஏற்பட்டிருக்குது. விச் அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து என்சைட்டி ஏற்பட்டது. ஏற்கனவே அவங்க வரும்போது அவங்க டிப்ரெஷனில் தான் வராங்க. அதன் பிற்பாடு வந்து நீங்கள் கெமிக்கலில் வந்து நீங்கள் வந்து அவர் வந்து இன்ஹேல் பண்ணுறதுனாக்கா அது வந்து இன்னும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து அவர் வேப் எடுக்காமல் இருந்தார். மறுநாள் வர செக்ஷனுக்கு வந்தார். அப்போ அவருக்கு எந்த ஒரு அட்டாக்கும் இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து நாங்கள் ஸ்லோலி வந்து அவர் சொன்னோம், சரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் வேப்பை வந்து கொஞ்சம் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சாக்கா நீங்கள் இந்த ஸ்வீட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து சாப்பிட கற்றுக்கோங்க, உங்கள் ஃபோக்கஸ் நீங்கள் மாற்றி பாருங்கள் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த ஒரு வாரம் கழித்து வரும்போது அந்த அட்டாக் அவருக்கு இல்லை. அவங்க நினச்சிக்கிட்டாங்க வந்து இதில் ஒன்றுமே இல்லை, ஆஃப்டர் ஆல் இது வந்து ஒரு கெமிக்கல் பேலன்ஸ் தானே சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. பட் அது வந்து மூளைக்கும் பாதிப்பு ஏற்படுது, லங்ஸுக்கும் பாதிப்பு ஏற்படுது. எஸ்பெஷலி ஆஸ்மாட்டிக் உள்ளவங்களுக்கு வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்படும். மின் சிகரெட் புகைத்தால் உடலுக்கு என்ன ஆகும்? இந்த பழக்கத்தால் ஏற்படக்கூடிய நீண்டகால விளைவுகள் இன்னும் முழுமையாக கண்டறியப்படவில்லை. எனினும் நுரையீரல் தான் முதலில் பாதிக்கப்படும் என்பது தெரிகிறது. வேப்பிங் என்பது சட்டப்படி விரோதமானது. அப்படி இருந்தும் நிறைய இளைஞர்கள் மற்றும் முதியோர்கள் 2 பேரும் அந்த பிரச்சனைக்காக என்னை வந்து பார்த்துருக்காங்க. பை த டைம் இட் இஸ் a bit லேட். ஏன்னா நுரையீரல் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு 25 வயது ஆடவரோட சிடி ஸ்கேன். இதெல்லாம் வந்து நல்ல லங். ஆனால் அதே மேலே பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் மாதிரி தெரியும், 2 சைட்லேயும் ஃபார்ம் ஆகிருக்கு. இது பேர் புல்லஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்மோக்கிங் மற்றும் வேப்பிங்னால விளைவுகள்னால வர்றது. இது இந்த ஆடவரை வந்து நான் எமர்ஜென்சியில் சந்தித்தேன். அப்போ அவருக்கு வந்து ரைட் சைடு செஸ்ட் பெயினும் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். எக்ஸ்ரே பண்ணதில் நியூமோதோராக்ஸ் கொலாப்ஸ் லங் இருந்த காரணத்தினால் அவருக்கு வந்து எமர்ஜென்சியாக இந்த செஸ்ட் ட்ரெயின் போட வேண்டியது இருந்துச்சு. 3-4 நாட்கள் கழித்தும் அவருக்கு வந்து ஏர் லீக் இருந்துக்கிட்டே இருந்துச்சு போட்ட டியூப் வழியாக. ஸோ அதனால் ஹி ஹேட் டு ஹேவ் சர்ஜரி. இந்த ஸ்கேனை கவனிச்சிங்கன்னா 2 சைட்லேயும் மேலே பபுள்ஸ் இருக்குது. இந்த இடத்துலையும் பபுள்ஸ் இருக்குது, இந்த இடத்துலையும் பபுள்ஸ் இருக்குது.
2 பபுளும் அட் த சேம் டைம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா இட்ஸ் a வெரி சீரியஸ் மெடிக்கல் எமர்ஜென்சி. அவர் உயிருக்கே ஆபத்து வரும். 68 பேர் மரணம், கிட்டத்தட்ட 3000 பேருக்கு நுரையீரலில் பிரச்சினை. மின் சிகரெட் புகைத்ததால் அமெரிக்காவில் பதிவான சம்பவங்கள் இவை. சிங்கப்பூரில் இதன் எண்ணிக்கை கண்டறிவது எளிதல்ல. இங்கு மின் சிகரெட் தடை செய்யப்பட்டதால் யாரும் மருத்துவர்களிடம் ஒப்புக்கொள்வதில்லை. இதனால் முறையான சிகிச்சை அளிப்பதும் சிரமமாகிறது. ஸோ எல்லா பேஷண்ட்டும் எங்கள்கிட்ட வந்து நான் வேப் பண்ண அதனால தான் இப்படி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ்வலாக வந்து அந்த உண்மையை எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதனால் எப்படியும் ஒரு டாக்டருக்கு இல்லை ஒரு சர்ஜன் நான் இருக்கிற ஃபீல்டில் உண்மை தெரியும். ஆனால் ஒரு உண்மை மட்டும் தெரியாது. அவங்களுக்கு வேப் எங்கேருந்து வருது, எந்த நாட்டிலேருந்து வருது, அதில் என்ன கலக்குறாங்க, அதில் என்ன போடுறாங்க, யாருக்குமே ஒரு கண்ட்ரோல் கிடையாது. மின் சிகரெட்டுகளின் கோப்பைகள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அதற்குள் இருக்கும் ரசாயனம், சில கோப்பைகளுக்குள் ஜைலசீன் எனப்படும் ஆபத்தான கஞ்சா திரவம் கூட இருக்கலாம். மாடு, குதிரை போன்ற மிருகங்களை மயங்க வைக்க பயன்படும் திரவம் இது. இதை மனிதர்கள் நுகர்ந்தால் என்ன ஆகும்? பழச்சாறு, வீட் என பல்வகை சுவையுள்ள திரவங்கள் மின் சிகரெட்டுகளில் உள்ளன. சட்டவிரோதமானவை, உடலுக்கு கேடு ஏற்படுத்தக்கூடியவை. எனினும் பலரையும் மின் சிகரெட்டுகள் வசப்படுத்துகின்றன. அவற்றில் என்னதான் உள்ளது? ஃபார்மால்டிஹைட் சடலங்களை பதனம் செய்ய பயன்படும் ரசாயனம். இதே ரசாயனம்தான் மின் சிகரெட்டிலும் உள்ளதாம். இந்த தகவலை கேட்கும் பலரும் திடுக்கிடக்கூடும். இது போன்ற பல விவரங்களை சேகரிக்க ஆய்வுகள் எப்படி நடத்தப்படுகின்றன? ஆய்வுக்காக நாம் ஒரு பிரத்யேக கருவியை பயன்படுத்துகிறோம். முதலில் மின் சிகரெட்டை இந்த கருவியில் இணைப்போம். நாம் மூச்சை இழுத்து விடுவது போலவே இது இயங்கும். மின் சிகரெட் சூடேறும்போது வாயு உருவாகி ரசாயனத்துடன் கலக்கும். இந்த திரவத்தில் என்னென்ன நச்சுப் பொருள்கள் இருக்கும் என்பதை ஆராய்வோம். அந்த நச்சுப் பொருள்கள் யாவை? ஒரு பெரிய பட்டியலே உள்ளது. ஒவ்வொரு கருவியிலும் இவை மாறுபடும். ஆனால் பெரும்பாலும் மின் சிகரெட்டில் உள்ளவை நிக்கோட்டின், கிளைசரால், ப்ரோபலீன் கிளைகால். நிக்கோட்டின் இதற்கு ஒருவர் எளிதில் அடிமையாகக்கூடும். இளையர்களின் மூளை வளர்ச்சியை பாதிக்கும். சில மின் சிகரெட்டுகளில் நிக்கோட்டின் உப்பும் சேர்க்கப்படுவதுண்டு. இதனால் புகைப்பவர்கள் கூடுதல் அளவு நிக்கோட்டினை நுகர்கின்றனர். மின் சிகரெட்டில் இருக்கும் கிளைசரால், ப்ரோபலின் கிளைகால் சூடேறும்போது சடலங்களை பதனம் செய்ய பயன்படும் ஃபார்மால்டிஹைட் எனும் ரசாயனம் உருவாகிறது. அது புற்றுநோய் விளைவிக்கக்கூடியது. மேலும் நிக்கல், ஈயம், குரோமியம் என பல வகை உலோகப் பொருள்களும் மின் சிகரெட்டில் உள்ளன. பலருக்கும் ஒரு தவறான கருத்து உள்ளது, மின் சிகரெட்டில் அவ்வளவு கெடுதி இல்லை என்று. புகைப்பிடிப்பவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் மின் சிகரெட் புகைப்பவர்களுக்கும் வரக்கூடும். அவற்றோடு மின் சிகரெட் பயன்படுத்துவதால் மற்ற பல பாதிப்புகளும் ஏற்படலாம். எனினும் அதன் புழக்கம் குறைந்த பாடில்லை. இதற்கு சான்று அதிகமான அளவில் சுங்கச்சாவடிகளில் பிடிபடும் மின் சிகரெட்டுகள். ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட 5 மில்லியன் வெள்ளி மதிப்புள்ள 400,000 மின் சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதற்கு முந்தைய மாதம் இதுவரை இல்லாத அளவில் சுமார் 6 மில்லியன் வெள்ளி பெறுமானமுள்ள கருவிகள் பிடிபட்டன. இவை பெரும்பாலும் மலேசியாவிலிருந்து வருவதை பார்க்கலாம். வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் கருவிகள் இங்கு நம் இளையர்கள் கைகளை எட்டாமல் இருக்க என்ன செய்வது? மல்டி ஏஜென்சி அப்ரோச், பல அமைப்புகள் கூட்டாக செயல்படும் உத்தி. மின் சிகரெட் பயன்பாட்டை கண்டறியும் பெரும்பாலான நடவடிக்கைகளை சுகாதார அறிவியல் ஆணையம் வழிநடத்துகிறது. அதற்கு வேறு சில அமைப்புகளும் ஆதரவளிக்கின்றன.
உதாரணத்திற்கு மின் சிகரெட்டுகளுக்கு எதிரான திட்டங்களை சுகாதார அமைச்சு வகுக்கிறது. அதை பற்றிய விழிப்புணர்வை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்கும் பொறுப்பு இது சுகாதார மேம்பாட்டுக் கழகத்திற்கும் கல்வி அமைச்சுக்கும் உரியது. சமூக வலைதளங்களில் மின் சிகரெட் பற்றிய விளம்பரமோ காணொளியோ வராமல் தடுப்பது. இதை தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையம் பார்த்துக் கொள்கிறது. அப்படியும் ஒருவர் வாங்க முயன்றால் கருவிகள் சிங்கப்பூருக்குள் கடத்தப்படுவதை தடுக்க குடிநுழைவு சோதனைச் சாவடிகள் ஆணையம் சோதனைகள் நடத்துகிறது. மின் சிகரெட்டை சுற்றுப்பயணிகள் சாங்கி விமான நிலையம் வாயிலாக கொண்டு வருவதை அது முடக்குகிறது. தேசிய சுற்றுப்புற அமைப்பும் தேசிய பூங்கா கழகமும் காவல்துறையுடன் சேர்ந்து தீவு முழுவதும் தீவிர சோதனைகள் நடத்துகின்றன. இப்படி பல அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து மின் சிகரெட் புழக்கத்தை தடுக்க முயல்கின்றன. எனினும் இளைஞர்களுக்கு மின் சிகரெட் மீதுள்ள மோகம் ஏன் இன்னும் தணியவில்லை? பள்ளி மாணவர்கள், உயர்நிலை பள்ளி மாணவர்கள், அவர்கள் பொதுவாகவே ஒரு மன அழுத்தத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டாக்க நிறைய பாடங்கள் இருக்கும். அதே சமயம் அவர்களுடைய டைம் டேபிள்லாம் ரொம்ப லாங் ஹவர்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை கையாளக்கூடிய விதம் அவர்களுக்கு சரியாக புரியாத ஒரு நிலை. அதனால் அவங்க ரொம்ப ரியாக்டிவான ஒரு நிலையில் தான் அவங்க யோசிப்பாங்க. இப்படி தான் அடிக்ஷன்ஸுக்கு அவங்க ஆளாகிறாங்க. இப்போ வேப்பிங் அப்படின்னு புதுசாக ஒன்று வந்திருக்குது. எஸ்கேப் பண்ணணும், அப்படி ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதை ஒரு ஆர்வத்தோடு அவங்க ரியாக்டிவாக அவங்க செய்கிறாங்க. மேற்கொண்டு திரைப்படங்கள், தமிழ் திரைப்படங்கள் எடுத்துக்குவோம். இப்போ வில்லன்லாம் வேப் அடிக்கிற மாதிரி சீன்லாம் காட்டி அதை ரொம்ப கூலாக காட்டுறாங்க. ரெண்டாவது, வெளிநாடுகளில் வேப்பிங்கை ஒரு பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. ஒரு 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 காம்படிஷன்லாம் வச்சு அதுக்கு ப்ரைஸ் மணிலாம் கொடுத்து அந்த ஸ்கில்லெல்லாம் எப்படி நீங்கள் புகையை எப்படி விடுறது அந்த ஸ்கில்லெல்லாம் காட்டி அதை ரொம்ப கவர்ச்சி ஆக்கும்போது இதையும் நம்ம மாணவர்கள் பார்த்து கூலாக இருக்க, நல்லா இருக்க அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த பழக்கம் மாணவர்களிடையே அதிகம். இளையர்கள், ஆசிரியர்கள் இவர்களுடன் பணிபுரியும் பாலகுமரன் இதை பற்றி எங்களிடம் பகிர்ந்தார். இப்போ பள்ளிக்கூடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பாடங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஆசிரியரும் கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் மாணவர்கள் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கெல்லாம் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் போகிறதுக்கு. இப்போ இந்த கேப்பில் கூட எங்கெல்லாம் பெரியவர்கள் ஆசிரியர்கள் இல்லையோ அந்த தருணத்தெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு டைம் எதுக்கு வேப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வகுப்பறையிலே ஆசிரியர்கள் வெளியே போனோன்னே இங்கே ஒரு இழுப்பு இழுத்துட்டு அப்படியே ரொட்டேட்டிங், ஒன் பாஃப் ப்ளோ இன் டு த பேக், ஃபினிஷ். யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என்ன ஒரு சேடான விஷயம் என்றால் அது அவங்களுடைய உடலையும் மூளை, லங்ஸ், ஹார்ட் இதெல்லாம் பாதிக்குது. அது அவங்களுக்கு புரியணும். புரிந்தால் அவங்க எஸ்கேப் பண்ணிக்கலாம். அல்லது இது தொடர்ச்சியாக ஒரு 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 பேட் ஹேபிட்டாக, ஒரு அடிக்ஷனாக மாறிட்டுனா பிற்காலத்தில் அவங்க திருப்பி அதை மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். வேப்பிங்குடைய பாதிப்புகள் அல்லது கெட்ட விஷயங்களை பற்றிலாம் அவேர்னஸ் மாணவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் கல்வி அமைச்சு. அதே சமயம் ஹேபிட்டில் இருக்கிறவங்க, அதாவது இந்த அடிக்ஷனில் இருக்கிற மாணவர்களுக்கும் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு அவர்களை இது ஹேபிட்லேருந்து வெளியாக்குறதுக்கு முயற்சிகள் நிறையா இருக்குது. மின் சிகரெட் நம் சமூகத்தை பாதிக்காமல் தடுக்க வேண்டும். இதற்கு அனைவருடைய முயற்சியும் இங்கே தேவைப்படுகிறது. கேள்விகள் கேட்டோம், விடைகளை கண்டறிந்தோம். மின் சிகரெட்டுகள் பக்கம் அறவே செல்லக்கூடாது என்ற தீர்மானத்திற்கு வருவது நம் கைகளில்தான் உள்ளது. நான் ஹர்னிதா, நன்றி, வணக்கம்.